ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மார்ச் மாதத்தை கர்த்தர் பிரேசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் 12ஆம் நாளில் முதல் பரிசுத்தவானாய் நாம் தேவனை ஆராதிக்க துதிக்க போற்ற மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை இறக்கம் பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அது நன்மைக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் நாட்டு தேவசனையாக தேவன் தொழுது கொண்டு கர்த்தர் ஆராதித்து தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாட்டு கிறிஸ்தவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து கர்த்தர் அடையாளத்தும் இந்த பாக்கியத்தை புத்தமிக்க தேவன் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. கடந்த நாட்டில் கூட கர்த்தர் எனக்கு ஒரு ஜெபத்தில் ஒரு காரியத்தை காண்பித்தார். எப்படின்னா, தேவன் நம்ம மேலே ஒரு விருப்பம் வைத்திருக்கிறதை, விருப்பமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறதை நான் ஆவியில் உணர்ந்தேன். அதாவது கர்த்தர் நம்ம மேலே ஒரு விருப்பம், அதாவது எப்படின்னா நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் கண்டுகொண்டேன். என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்திருக்கும் போது நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்மளால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தம்முடைய தேவ ஜனங்களாக இருக்கிற ஜனங்கள், அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் ஒரு நல்ல பாராட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன் ஆவியிலே. அதாவது தேவன் நம்மளை பாராட்ட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் தேவனுக்கு இருக்கு. நம்மளை தேவன் பாராட்ட வேண்டுங்கிற ஒரு விருப்பம் தேவனுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு ஜபத்தில் ஒரு நாளில் இந்த வார்த்தை நான் கொண்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேருக்கு இடத்துல நம்ம பிள்ளைகளை, நம்ம அபிஷேகப்பட்ட பிள்ளை, தாம் அழைத்த பிள்ளைகளை பாராட்ட வேண்டும், ஃபெலிசிட் பண்ண வேண்டும். குறிப்பாக இங்கிலீஷில் அருமையான வார்த்தை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் என்கிற வார்த்தையை அதை நான் பார்த்தேன். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது நம்ம அதுக்காக நம்ம தயார் பண்ண வேண்டும், அதுக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி வேதாந்தத்தில் எழுதியிருக்கிறதை எனக்கு ஆவியாளர் மூலமாக என்னை வெளிப்படுத்தினார். நான் வெறும் நோட் பண்ணிவிட்டு அந்த தேவசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆவியான நம்ம வழி நடத்துவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லாத ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல தம்முடைய பிள்ளைகள் அங்கே என்ன இருக்கணும், பாராட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேர் இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் கனம் பெற வேண்டும். ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ரெண்டு பேர் கம்பேரிஷன் பண்ணும்போது நான் அவர்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது தம்முடைய ஜனங்களை, தம்முடைய ஆவிக்குரிய ஜனங்களை, தம்முடைய அபிஷேகப்பட்ட ஜனங்களை, விசேஷமாக தாம் அழைத்த ஜனங்களை அவர் அபிஷேக் பண்ணுற மாதிரி நடந்து கொள்ளுங்க. அப்படி இது என்னோட விருப்பமாக இருக்குன்னு சொல்லி தேவன் எனக்கு தெரியப்படுத்துறதா சொல்லி ஆவியில உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லாத அந்த பிரகாரமாக இந்நாட்டில் தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்துவாங்க. வாசிக்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மத்திய 5:20. வேதபார பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹalleluya. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. பரிசேயர் வேதபாரரோட நீதியோட உங்க நீதி என்ன செய்யணும், அதிகமாக இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க. அப்போ தேவன் நம்ம என்ன விருப்பம் வச்சிருக்கா பாருங்க. தாம் அழைத்த ஜனங்கள், தாமாலே அபிஷேகப்பட்ட ஜனங்கள், தம்முடைய ஆவிக்குரிய ஜனங்கள் பரலோகத்தில் செய்யணும், பிரவேசிக்க வேண்டும். அது என்னன்னா, ரெண்டு பேர் கம்பேர் பண்ண போது நம்ம மக்கள் என்னவா இருக்கணும், நீதி அதிகமாக இருக்கணும். அப்படி ஆசைப்படுறாங்க. என்ன அருமையான ஆசைப்படுறாங்க. தாம் பிள்ளைகள் தம்முடைய இடத்துக்கு வந்து விட வேண்டும். நம்மளால் அழைத்த பிள்ளைகள் நம்முடைய கூட இருக்க வேண்டும். நம்மளால தெரிந்து கொண்ட பிள்ளைகள் என் கூட இருந்து வாசம் பண்ண வேண்டும். அப்போ மற்றவங்களுக்கு என்ன கம்பேர் பண்ண என்ன செஞ்சா அவங்க வருவான் அப்படின்னா, மற்றவங்களோட நீதி நம்மளோட மீதி என்னவா இருக்கணும், அதிகமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல எதை சொல்ல வந்தார் இயேசு தெரியுமா? அதாவது மற்றவங்க உபதேசத்தை சொல்லுவாங்க, ஆனால் என்ன செய்யறதில்ல, செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க. அதுதான் அவங்களோட அதிகமாக ப்ளஸ் ஒன் செய்த அர்த்தம்னு சொன்னாங்க. ஹalleluya. இப்போ 18 கொண்டு வாசிங்க. 18 வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேறும். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 19. இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீதி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனா பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். இவளை கை கொண்டு என்ன செய்யணும், போதிக்கணும். இவன் தான் பரலோகத்தில் செய்வான், பெரியவன் எனப்படுவான். தேவவசனம் ஸ்தோத்திரம் இல்லாத கை கொண்டு போதிக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, வசனத்தை கை கொள்ளாம லிட்டரிக்கலா அடிச்சு விடுறது, வசனத்தை பார்த்து அடிச்சு விடுறது. ஓய்வுனாலா நியாயப்பிரமாணத்தை வாசி, தீர்க்கதரிசன வாசி, ஓ அவ்வளோதான். உன மண்டல் ஏறினா என்ன, ஏறடா என்ன கேட்டேன் அப்படின்றதான். இதை கை கொள்ள வைக்கணும்.
உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். அவங்க என்ன செய்வாங்க? சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். பின்னால் பார்க்குற விளக்கத்தை அவங்க சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? அதை செஞ்சு காட்டுங்க. அவங்களோட நீதி, உங்களோட நீதியானது அவங்களோட நீதி அதிகமாக இருக்க வேண்டும். நான் அதை என்ன செய்யணும்? பாராட்டி பரலோக ராஜ்யத்துக்குள் அழைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தர் ரெண்டு மக்கள் கம்பரிஷன் பண்ணி நீங்கள் அதில் என்ன செய்யணும்? என் பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னோட அப்ரிசியேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக ரெண்டு பேர் இடத்துல தம் ஜனங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், ரெண்டு பேர் இடத்துல தம் ஜனங்கள் உயர்த்தப்பட வேண்டும், தம் ஜனங்கள் கனம் பண்ண வேண்டும் என்கிறது அருமையான ஒரு விருப்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே பசுத்தாவின் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவவசம் சோத்திரம் உண்டாக நமக்கு எப்போவுமே இந்த அப்ரிஷியேஷன் உலகத்தால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா சில பேர் ஒருத்தருக்கிற நம்ம மேதாவி மாதிரி தன்னைத்தானே அப்ரிஷியேட் பண்ணி விடுவாங்க. அப்படி தானே? நான் சொல்லலை. அப்போஸ் போகிற 1:10 பாருங்க, 1:10-12 பாருங்க. அவர் சொல்லுவார் பாருங்க, தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே என்ன செய்யறது? மெச்சி கொள்றது என்ன பிரயோஜனம் என்று சொல்லி சொல்றார். வாசிக்கலாம். 2:10-12 2:10-12 வாசி. துணிய மாட்டோம், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுற அவர் புத்திமான்கள் அல்ல. நம்மளாலே பெருமையா பேசிக்கிறது, நம்மளாலே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது, நம்மளாலே சபாஷ்டா அப்படின்றது. அப்ப சபாஷ் சொல்றது யாரா இருக்கணும்? தேவன் தான் சொல்லணும். நம்ம பாராட்டுறது தேவன் தான் சொல்லணும். மெச்சி கொள்றது தேவன் தான் மெச்சி கொள்றது. ரெண்டு பேர் வரிசையில் இருக்கீங்களா? கூட இறைஜன ஆவிக்கிற ஜனங்கள் நிற்காங்களா? அந்த இடத்துல தேவன் யார் மெச்சி கொண்டு நினைக்கிறார்? தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்யறார்? மெச்சி கொண்டு நினைக்கிறார். தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களை பாராட்ட வேண்டும் நினைக்கிறார். தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க வேண்டும் சொல்ல நினைக்கிறார். கிருபா ஸ்கூலில் எப்படி நடக்கும் அப்படின்னா, ப்ரேயர்ஸ் நடந்து கொண்டிருக்கும் போது ஹெச்எம் திடீர்னு மைக் வாங்கிட்டு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தில் என்னென்ன கேம்ஸில் அந்த பிள்ளைகள் அவார்டு வாங்கினாங்க, அப்புறம் படிப்பு என்ன அவார்டு அப்ரிஷியேஷன் சொல்லி அவங்க வெல்டன் சில்ட்ரன் சொல்லி எல்லோரும் கை தட்டுவோம். 7 சோத்திரம் தான். ஏன் அதை செய்கிறாங்க? அந்த இடத்துல ப்ரேயர் இடத்துல ஏன் அதை வச்சாங்க அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் பாராட்டப்பட்டதை அறிவிக்க வேண்டும். 7 சோத்திரம் தம்முடைய பிள்ளைகள் தான் பாராட்டப்பட வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் தான் மெச்சி கொள்ள வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும். மற்றவங்க மத்தியில் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆசை வைக்கப்பட்டு கனம் பண்ண வேண்டும். தேவன் விருப்பம் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே துவா வேண்டும் நமக்கு திருவிழாப்படுத்தினார். இங்கே பாருங்க, நீ நம்மளால வெற்றி கொள்வது ஒரு புத்திமான இல்லை. நம்மளாலே அளந்து பார்த்துக்கிட்டு நமக்கு நிகராக யாரை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 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 நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு, நாங்கள் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு எப்படி சொல்லி சொல்லி தன்னைத்தான்மே மேன்மைப்பட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு அவார்டை யாரை கொடுக்கணும்? நமக்கு அப்ரிசியேஷன் யாரை தரணும்? தேவன் பாராட்டணும். ஏன்னா தேவன் அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் வைத்திருக்கார். He has decided to appreciate us. தேவனுக்கு சோத்திரம் அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறார், நம்ம மக்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி. தேவனுக்கு சோத்திரம் அதை முதலாவது இங்கே பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அவங்க கை கொள்ளாமே அது உபதேசத்தை போதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கை கொண்டு வாங்க, பரலோகத்தை உங்களுக்கு நீங்கள் பெரியவராக இருப்பீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுதார். இப்படி அவரோட நீதியோட உங்கள் நீதி என்னவா இருக்கணும்? அடிஷனலாக ஒரு +1 இருக்கணும். அவங்க 10 பாயிண்ட்னா நீங்கள் 11 பாயிண்ட்ல இருக்கணும். நான் விருப்பப்படுறேன், நீங்கள் பரலோகத்துக்கு தகுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு விருப்பத்தை மத்தியிலே நமக்கு வைத்திருக்கிறார். 7 சோத்திரம் உண்டாக அதை நாம் நிறைவேற்றுவோமாக. எப்படி நிறைவேற்றுறது? இதே மாதிரி பார்ப்போம். ஒவ்வொரு காரியமாக தேவன் எங்கெல்லாம் 2 பேர் கம்பேர் பண்ணும் போதெல்லாம் ஒருத்தரை மெச்சி கொண்டார் அப்படின்ற வேதாந்தம் எடுத்து பார்ப்போம். நமக்கு வேதாந்தம் நமக்கு வரும். அப்போ நமக்கு எங்கெல்லாம் தேவன் நமக்கு 2 பேர் கம்பேர் பண்ணும்போது ஒருத்தரை மெச்சி கொண்டார், ஒருத்தர் மெச்சி கொள்ளலை அப்படின்றத ஒரு சம்மரியாக பார்ப்போம். நம்ம ஓரளவு ஆவிக்க ரீதியில் என்னெல்லாம் நம்ம செய்யணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். 7 சோத்திரம் இல்லாதாக முதல்ல நம்ம பார்க்குறோம். லூக்கா லூக்கா 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7, 8, 9. நான் உம்மிடத்தில் வரும் என்னை பார்த்தனாக எண்ணவில்லை,
சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். இங்க பாருங்க, 100 சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்த போதும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவர் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போய். நான் போனா போவான். மற்றொன்றை வா என்றால் மற்ற வானா வருவான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் என் வேலைக்காரன் செய்வான் என்று நான் உனக்கு சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். என்று நான் சொன்னதை அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தம் பின் செல்லுகிற ஜனம் நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளோ நான் இப்படி விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நிமிஷத்துக்கு விசுவாசத்தை கர்த்தர் வெற்றி கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு ஜனங்கள் இருக்கும்போது இங்கே ஒரு ஆளை இங்கே கர்த்தர் வெற்றி கொண்டாருன்னா நம்ம அந்த காரியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி பாராட்ட நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என்னன்னா இந்த ஒரு நல்ல விசுவாசத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு தூய்மையான விசுவாசத்தை இங்க பார்க்கிறோம். விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசத்தை இங்க பார்க்கிறோம். குறிப்பா பாராட்டப்பட்ட விசுவாசத்தை இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம் தெரியுமா? இதுல நான் ஆவிக்குரியமா எப்படி எடுத்துக்கொண்டேன்னா, எல்லா ரிசோர்ஸும் இருந்து கொண்டும் கர்த்தர் வார்த்தையை அவன் என்ன செஞ்சினா விரும்பினான். கர்த்தர் வார்த்தையை அவன் வேண்டினான். கர்த்தர் வார்த்தைக்கு அவன் காத்திருந்தான். எல்லா ரிசோர்ஸஸ் எனக்கு எல்லாமே இருக்கு. நான் அதிகாரம் உள்ளவனா இருக்கேன். நான் ஒருத்தன் போக சொன்னா அவன் போவான், வானா வருவான். இப்படி இருக்க, இப்படி எல்லா ரிசோர்ஸ் எனக்கு இருக்கு, நான் நல்லா சஃபிஷியண்டா இருக்கேன். நான் உங்க இடத்துக்கு வர்றதுக்கு பாத்திரம் கிடையாது. நீ ஒரு வார்த்தையை மாற்ற சொல்லும், என் வேலை கழிச்சுவான் சொஸ்தமாவான்னு சொல்லி தேவோட வார்த்தையை அவன் விரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா, தேவோட வார்த்தையினாலே தேவன மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவன வார்த்தை செய்வான். ஒரு மனுஷன் பிழைப்பான்னு சொன்ன மித்தமாய் அந்த வார்த்தையை இங்கே அனுப்பும். அது போதும். நீங்க இங்க வந்து விசாரிச்சு செய்யற அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனாலும் உங்களோட வார்த்தை மட்டும்தான் இங்கே எனக்கு வேண்டும். அதான் என்ன இருக்குன்னா, உங்களோட வார்த்தை தான் எனக்கு இல்லை அப்படின்ற அர்த்தம். 7% சோத்திரம் இல்லாதாக எனக்கு எல்லாமே இருக்கு, தேவோட வார்த்தை இல்லை அப்படிங்கிறது தான். தேவோட வார்த்தை இல்லாத மனுஷன் வெறுத்து மனுஷனா இருப்பான். அவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பான். தேவோட வார்த்தை அவனை போய் சேர வேண்டும். அதனால அவன் என்ன செஞ்சான், ஒரு வார்த்தையை அனுப்பிச்சுடுங்க ஆண்டவரே, அவன் பிழைப்பான், எனக்கு போதும். ஐ ஹேட் ஆல் ரிசோர்ஸஸ் எக்ஸப்ட் காட்ஸ் வேர்ட் அப்படின்றத அவன் தன்னை வெளிப்படுத்தினான். அவன் தாழ்மையை அங்கே காண்பித்தான். கர்த்தர் விசுவாசத்தை பார்த்தார். என்னடா அது, எல்லா அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரது கௌரவமாக நினைக்கிறவன், எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் எல்லாம் உயர்த்தப்படுறத நினைப்போம், எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் ஒரு டிஜினிட்டி எங்களுக்கு உயர்ந்ததாக நினைப்போம் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை கொடுத்து சொல்லும் அவன் பிழைப்பான் அப்படின்னா என்ன ஒரு நம்பிக்கை வைத்திருக்கான்னு சொல்லி தேவன் அவனை மெச்சு கொண்டார். இங்கே கம்பர்ஷன் யாருக்கு நடந்தது? கம்பர்ஷன் யாருக்கு நடந்தது? வசனம் படிச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்குள்ளும் அதாவது தேவ ஜனங்களாக பிறக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளும் இவனை போல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நானே காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னான். இந்த மாதிரி பாராட்டப்பட்ட விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அப்படின்னா இதில் என்ன, நீங்கள் நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் இருக்கும்போது தேவனை தேடுறது, தேவனை வார்த்தையில் நாடி நிற்கிறது தான் உத்தமம். இன்னைக்கெல்லாம் தேவனை எப்போ தேடுவோம்? குறைவுபடும் போது தேடுவோம் இல்லையா? இல்லைன்னா ஏதாவது ஒன்று நிறைய ஆகலைன்னா தேடுவோம், இன்னும் ஏதாவது வேணும்னா தேடுவோம், ஏதாவது கஷ்டமாக இருந்தால் தேடுவோம், சோதனை இருந்தால் தேடுவோம், தாங்க முடியலன்னா தேடுவோம். இப்படி தேவனை தேடுறதுக்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறோம். ஆனால் இவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருந்தும் கூட அவன் தேவனோட வார்த்தையை நம்பி நின்றான். நீ தேவனோட விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்னா, எல்லாம் இருக்கும்போது தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ குறைபட்டா மட்டும் தேவனோட விசுவாச வாக்குறுதி பிடிக்க கூடாது. எப்பவுமே தேவனோட வாக்குறுதியின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பவுமே தேவனோட வாக்குறுதி பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவவசனம் சோத்திரம் உண்டாக. நாம் நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, சந்தோஷமான சரி, இன்பமான துன்பமான சரி, சகல சிச்சுவேஷன்களையும் we should depend upon the God's word. அதுதான் சரியான ரைட் ராயல் பிலீவ்னஸ், ரைட் ராயல் ஃபெய்த். தேவவசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையால தேவனை நாம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே அவருடைய வார்த்தைகளை சார்ந்து இருக்கிறது தான் பாராட்டப்படக்கூடிய ஒரு விசுவாசம். நிறைய இடத்துல கேட்கிறார் தேவன், இதை செய்ய எனக்கு விசுவாசம், இதை செய்ய எனக்கு வல்லம் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்க உடனே அந்த கண்கள் திறக்கப்பட்டது, குருடன் பார்வையிட்டான்.
இந்த விசுவாசம் ஒருபட்ட விசுவாசம் தான். அந்த ஸ்திரீ அவர் சொன்னார், உண்மையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நீ மேஜிலிருந்து விழுந்திருந்தாலும் நான் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்ற போது அது விஷயம் பெரியதுன்னு சொன்னார். ஆனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பெஸ்ட் ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லாம் இருக்கும்போது தேவனை ஆராதிங்க. எல்லாரும் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏதாவது குறைப்பட்டால் மட்டும் தேவன் வார்த்தையை பிடிக்கக்கூடாது. அந்த நேரம் மட்டும் இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் தேவனை வார்த்தை இருக்கணும். எந்த நேரத்தில் தேவனை குடும்பமாக ஆராதிக்க வேண்டும். எந்த நேரத்தில் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது பாராட்டப்படுகிற விசுவாசம். இப்படி இருந்தால் தேவன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாருங்கிற ஒரு காரியத்தை நாட்டு தேவன் நமக்கு திருவள்ளுவர் சோத்திரம் உண்டாக. அதனால் முதலாவது இங்கே நம்ம பார்க்கிறோம், நல்ல ஒரு பாராட்டப்படுற விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசம் தேவனை பாராட்ட வேண்டும் சொல்ல நல்ல விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, எல்லாம் இருந்தும் கர்த்தர் வார்த்தையை நம்புகிறவன் இந்த பாராட்டப்படக்கூடிய விசுவாசத்துக்குள்ள ஆவான். தேவன் அவனை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கிறதை இங்கே பசுத்தாவை நமக்கு திருவள்ளுவர் கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இரண்டாவது, ஒரு ஆவிக்குரிய நிதானம் நமக்கு வர வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய நிதானம் நமக்கு வேண்டும். நம்ம படபடன்னு சிறந்து பேசிவிடுறோம், படபடன்னு ஏதாவது செய்து விடுகிறோம், அவசரப்பட்டு ஏதாவது செய்து விடுகிறோம், அல்லது நிதானம் இல்லாமல் ஏதாவது செய்து விடுகிறோம், நிதானம் யாராவது திட்டி விடுகிறோம், படபடத்து ஏதாவது பேசி விடுறோம், திட்டி விடுகிறோம், அல்லது சில இடங்கள் படபடன்னு நினைத்து கொண்டு திகைத்து கொண்டு ஏதாவது வழி விட்டு விலகி போகிறோம். இப்படி நாம் ஆவிக்குரிய ஜனங்கள் 2 பேர் கம்பேர் பண்ணும்போது என் பிள்ளை ஆவிக்குரிய நிதானத்தில் இருக்கிறான், அவனை அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு தேவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஆள் எப்படி இருந்திருக்கிறாரு, தேவன் சொன்ன வார்த்தையினால்தான் பிழைப்பானுங்கிறத நம்பி இருந்திருக்காரு. கர்த்தர் அவனை பாராட்டினார். அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் பாராட்டப்பட வேண்டும் சொல்லி தேவன் நாட்கள் விருப்பப்படுறார். 2வது காரியம், எல்லாரும் 2 பேர் இருக்கும்போது நான் அழைத்த மக்கள், நான் விருப்பப்பட்ட மக்கள், நான் அபிஷேகம் பண்ண மக்கள் ஒரு ஆவிக்குரியத்தில் இருக்க வேண்டும், அப்ப நான் அபிஷேக் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே தேவன் விருப்பப்படுறதை பார்க்க வாசிக்கிறோம். 47 எப்படி பார்த்தீங்கன்னா கோபம் தான். யார் மேலே? யோபோட ஃப்ரெண்டு மேலே, உன்னை மேலும் ஒரு நண்பர் மேலே எனக்கு கோபம் உள்ளது. ஏன்னா யோபு போல நீங்கள் என்ன செய்யலை, என்ன புரியுது, நிதானமாக பேசலை. ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய நிதானம் ரொம்ப முக்கியம். டப்புன்னு நம்ம ஸ்டஃப்பை விடக்கூடாது. தேவனை அபிஷேக் பண்ண மாட்டார். எலிபாஸ் சொன்னார், நீ பாவம் செஞ்சுக்கிறையா, இப்போ மன்னிப்புகளும் தேவனை மன்னிப்பார். அவர் சர்வத்தை சிருஷ்டித்தார், சர்வத்தை உண்டாக்குனவர், ஒன்றை மன்னிக்கிற பெரிய விஷயமே இல்லை. நீ பண்ண தப்பு தான் அனுபவிக்கிறேன் இப்படி சொல்லி மேற்கொண்டு அவரை குற்றவாளி ஆக்கி தாக்கி இறைவனை அப்படியே ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனாக கொண்டு யோபு அங்கே யோபுட்ட அவங்க காமிச்சிருந்தாங்க. யோபு தெளிவாக பேசி, இல்லையா கர்த்தரை நான் பார்ப்பேன், என் வீட்டில் பார்ப்பேன், நான் என்னையா பாவம் செஞ்சேன், கர்த்தரை பார்ப்பார், நான் என்னையா தப்பு பண்ணேன், கர்த்தரை பார்ப்பார், ஆதாம் பார்த்து ஒழிச்சுச்சா, இல்லை கர்த்தரை பார்ப்பார். மறுபடியும் அதே காரியம் நின்னார். தேவனுக்கு அந்த காரியம் ரொம்ப பிடிச்சிருது. அவர் என்ன சொல்ல இருப்பாங்க, கடந்த வார்த்தைகளை பற்றி நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல 2 காரியம் நடந்தது. எப்படின்னா, ஒரு காரியம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே தேவன் கோபப்பட்டார் பட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா, ஒரு புத்தியினம் அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது வசனம் வாசிங்க. அதெல்லாம் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்காக சர்வாங்க தங்கபலிகளில் இருங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க என்ன நிதானமாக பேசவில்லை என்ற. ஹல்லேலூயா. இங்கே 2 பேர் இருக்கும்போது யார் அபிஷேக் பண்ணார்? நம்முடைய ஜனங்கள் நடந்த அந்த குணாசியங்களை, ஜனத்தில் இருந்த அந்த மனுஷன் இருந்த யோகிட்ட இருந்த அந்த குணாசியத்தை அங்கே என்ன செஞ்சார்? அப்ரிஷியேட் பண்ணார். என்ன அப்ரிஷியேட் பண்ண தெரியுமா? எலிபாஸ் நண்பர்கள் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? 2 வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அதாவது நீ நிதானமாக பேசலை அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஒரு பாயிண்ட். 2வது, புத்தீனமாக பேசுனது சொல்கிறார். உன் புத்தீனமும் அங்கே இருந்தது, நீ நிதானமாக பேசுகிறங்கிறது இருந்தது. இந்த 2 காரிய நிமித்தம் உன் மேல் நான் செஞ்சேன்,
கோபம் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. தேவனோட கோபத்துக்கு ஆளாமல் இருக்கணும்னா நான் இந்த மாதிரி படப்படான்னு எதுவும் செஞ்சிடக்கூடாது, தடப்படான்னு ஏதாவது செஞ்சிடக்கூடாது. ஒரு ஆவிக்கு நிதானமாக செய்ய வேண்டும், புத்தினமாய் செஞ்சிடக்கூடாது. ஏதாவது சிலர் அப்படிதான் கடவுளுக்கு ஏதாவது நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் ஆக்ரோஷம் பண்ணி கோபம் பண்ணி கடைசியில் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு புத்தியத்துக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இது தேவனுக்கு என்னவா இருந்துச்சான், இந்த புத்தியான தேவனுக்கு என்னவா இருந்துச்சான், அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, ஓவரமாக இருந்து கொஞ்ச நேரம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி பேசுறது தப்பு, அடிக்கலை. என்ன செஞ்சார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். போய் அவங்களோட சேர்ந்து என்ன செய்வார், வலியே கொடு ஏட்டா, அவன் முகத்தை பார்த்து ஒன்று மன்னிப்பேன். அதுக்கப்புறம் போன வாரம் நம்ம பார்த்தோம், தன் நண்பர்கள் வேலை செஞ்சா வேட்டு செஞ்சா. அதுக்கப்புறம் வாசிங்க. யோபு தம் செய்வதற்காக 10ஆம் வசனம் வாசி. யோபு தேவ வசனம் சோத்திரம் இல்லாதாக. இங்கே பாருங்க, ஒரு ஆவிக்குற நிதானம் வேணும் எல்லா இடத்துலையும். சரி, வேகமாக பேசுறது, வேகமாக ஜெபம் பண்ணுறது, வேகமாய் கத்துறது, வேகமாக கொள்வது. இந்த நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டாமா எங்கள் பையனை அடிச்சுறான்னு காலை 8:30 கண்ணா அப்படின்னா அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கா, அதை வேலை செய்ய முடியாதுன்னு இருக்கான். இவன் திருப்பி ஏறுறான். அவளை எரிச்சு என் தூக்கம் களைச்சி போய் என்ன ஒரு நிதானமே கிடையாது. சின்ன பிள்ளைக்கு நிதானம் கிடையாது, பரவாயில்ல. பெரிய ஆளுங்களுக்கு என்ன, ஒரு பிள்ளைகிட்ட நிதானமாக சொல்ல பழகிக்கொள்வோம். ஆவிக்கிற நிதானம் என்னதான் ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்கிறோம். இங்கே வந்து சொத்த இது ஆவிக்கிற வாழ்க்கை வச்சுட்டு இருக்கோமா? இங்கே வந்து பசுத்த நிரப்புது, இங்கே வந்து குதிக்கிறது, ஆவியில் குதிக்கிறது, உற்சாகமாக கைத்துட்டு பாடுறது, இதெல்லாம் ஆவிக்கிற நிதானம் கிடையாதுங்க. எப்படி மறுமொழி சொல்லிதான் முக்கியம். யோபு மறுமொழி ரொம்ப முக்கியங்க. யோபு மறுமொழியில் அருமையான நிதானம் இருந்தது. அதாவது இவர் எலிப்பாஸ் பேசுறது மட்டும் தேவன் அங்கே நிர்ணயிக்கல. யோபு மனைவி பேசும்போது கூட அவன் என்ன செஞ்சாரு, ஒரு ஆவிக்கிற நிதானம். எப்படியா நான் தேவனை தூசிக்க முடியும், என்னமா சொல்ற, அவர் நல்லது பண்ணும்போது பல்ல அடிச்ச, அவர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருன்னா மறுபடியும் அவர் தூசிக்க சொல்றீங்க. ஒரு நிதானம் அவருக்கு இருந்துச்சு. யார்கிட்ட இருந்துச்சு, யோபு மனைவி பேசும்போதும் இருந்தது அப்படின்றதான். பிற்பாடு என்ன இருந்தது, அவர் ஃப்ரெண்ட்ஸை பேசும்போதும் அவருக்கு அந்த நிதானம் இருந்தது. தேவன் எல்லாத்தையும் பார்க்குறான். 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்க்குறான். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யோபு செஞ்சுதான் சரி சொல்லி அந்த மக்களுக்கு முன்னாடி யாரை பாராட்டினா, யோபை பாராட்டா. இந்த நிதானம் ஆவிக்குரிய நிதானம் நம்ம வர வேண்டும். அதனால தேவன் நம்மளை பாராட்ட வேண்டாம். நமக்கு 2வது குணாசைகள் இருக்க வேண்டும். ஒன்று அது எத்தனை எல்லா இருந்தும் கூட நாம் கர்த்தர் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2வது ஒரு ஆவிக்குரிய நிதானமுள்ள குணாசை. அதாவது இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சில இடத்துல சில டைட்டில் கொடுத்துருக்காரு சில பரிசுத்தவான்களுக்கு, அதை நான் சொல்லலை. இப்போ யோசேப்பு எடுத்துக்கிட்டா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவன் காரியசக்தியாக இருந்தான், அது அவனோட கேரியரோட டைட்டில். ஆபிரகாம் என்னவா இருந்தார், நீதி விசுவாசத்திலே நீதி உள்ளவர் இருந்தார், அதோட கேரியரோட டைட்டில். அப்போஸ்தலர் நம்ம பார்க்குறோம், தாவீதை பற்றி எழுதியிருக்குது. அவன் தனக்கு இதுக்கேற்ற மேய்ப்பனாக இருந்து அவர் தனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்தான்னு தேவனே சாட்சி கொடுத்தார். இது வந்து கேரியரோட டைட்டில். இதை நான் சொல்ல வரல. நமக்குள்ளே தேவன் பாராட்டக்கூடிய குணாசைகள், ஆட்டிடியூட்ஸ் என்ன இருக்கு, கேரக்டர் என்ன இருக்கு. தேவன் நம்மளை பார்த்தாருன்னா நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு ஆட்டிடியூட் நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையும் இவன் வார்த்தையை நம்பியே நிற்பாயா அப்படின்னு சொல்றவங்க இருக்கா? சில நேரத்தில் வார்த்தையை மறந்து போயிடுவாங்க. நான் எதுக்கு வருஷம் திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம வார்த்தையை மறந்து போயிடுவோம். இஸ்ரேலுக்குள்ள ஞாபகமாக அந்த 110 வார்த்தையை ஞாபகத்தி ஒரு வார்த்தையை தான்னு சொல்லி கேட்டான். நம்ம சில இடத்துல தேவன் வார்த்தையை மறந்து நம்ம வார்டு ஒரு செயல்பாட்டில் போய் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் அப்புறம் எங்கே அடிபட்டு ஒரு பிளாக் வரும், ஒரு தடை வந்தோடனே எங்கள் ஆண்டவர் என்ன தப்பு பண்ணேன்னு மறுபடியும் வாக்குறது பார்த்துட்டு கத்திர வார்த்தை இப்படியா, அப்புறம் டேக் ரைட் அப்படி திரும்பி வரும். இதுதான் நம்ம ஓடிட்டு இருக்கணும் வாழ்க்கையில். தேவசம் சோத்திரம் உண்டாதாக. எல்லா வசதியிலிருந்தும் எல்லா காரியங்களிலிருந்தும் தேவனுடைய வார்த்தையை நம்பர்களுக்கு தான் பாராட்டப்பட்ட விசுவாசம். அந்த குணம் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் இந்நாளிலே உங்களை பாராட்டுவாராக. ஆமென். ஹalleluya. He will appreciate you. That type of faith. அது நமக்கு இருக்கணும். 2வது, எல்லா காரியங்களும் என்ன வந்தால் எந்த போனாலும் நிதானம் ஒரு ஆவிக்குரிய நமக்கு இருக்க வேண்டும். பெரிய ஆகிட்ட போய் என்பதான் பேசினா, ஃபோனில் பேசினா, இங்கேயே வந்து சொன்னாலும் அப்படியா சரி அப்படிமா. ஒரு நாள் அப்படிதான் 10:30 மணிக்கு ஒரு கூடிய ஃபோன் பண்ணியிருக்கேன். ஐயா இந்த மாதிரி ஆஸ்பத்திரி சேர்த்துக்க, பிள்ளை டெலிவரிக்காக சேர்த்துட்டா அப்படியா, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன். சரி நான் ஜெயிச்சுக்கிறேன். சரி ரைட் இருக்கேன்.
ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஐயா ஊழிய மாட்ட சொல்லி திரிட்டான். ஒரு ஊழியக்காரன் ஃபோன் பண்ணுறான் ராத்திரி 1 மணிக்கு. நான் அவன் சரி என்னமோ அவன் ராத்திரி அம்மா மனைவி டெலிவரிக்காக ஜோப் பண்ண சொன்னானே, ஏதோ பயந்து வேகமாக ஃபோன் ஹலோ அப்படின்னு. ஐயா எனக்கு ஆம்பளை வளர்ந்துருக்கியா அப்படின்னா, அதை ஏன் அப்படி பதட்டமாக சொல்லிட்டேன், சோத்திரம் காலையில் பேசுன்னு கேட்டுச்சுன்னா வந்தாங்க. நல்ல செய்தி நீங்கள் ஏன் இப்படி பதட்டமாக ஒன்றையும் பதட்டமாக்கி என்னையும் பதட்டமாக்கி நான் ராத்திரி ஜோமனை சொல்லி எதோ ஆரம்பிச்சு நான் வேகமாக ஃபோன் எடுக்க நல்ல செய்தியை காலையில் இதமாக சொன்னால் கத்தர் நன்றி செலுத்த மாட்டேன்னா என்ன அந்த ஊழியர்கள் இப்படி பேசுகிறாங்க, ஒரு நிதானமே இல்லையே அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாநாட்டில் பேசுகிறேன். அவன் நல்ல மனசு பதிஞ்சிச்சு. அப்போது எனக்கு சொல்லும்போது பெரியார் பேசும்போது என்ன செய்யணும், பதஷ்டம் இல்லாமல் நிதானமாக பேச பழகிக்கணும் அப்படின்றதான். அப்படி எல்லாத்தையும் பேச பழகிப்போம். குறிப்பாக நாம் தேவனோட வார்த்தைகளை நிதானமாக பேச பழகிப்போம். அப்போஸ்தலர் தீமோத்தேயு 8 இடங்களில் தீமோத்தேயு வருது பாருங்க, நீ நிதானமாக போதி, நீ நிதானமாய் செய். நிதானம் 4 இடத்துல வரும். தன் இடமொழியை சொல்கிற வார்த்தை என்னன்னா நிதானமாக செய் அப்படின்றதா. கத்திரவசால அவசரப்படாதீங்க. பிள்ளைகளை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ ஒரு நிதானம் ஹேண்டில் பண்ணுங்க. அதே சமயம் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன், ஆவிக்குரிய நிதானம் வேணும். இது என்ன செய்ய போகுது, இந்த பிள்ளைகள் என்ன தப்பு பண்ண போகுது, எதை நோக்கி போகுது அப்படின்றதான். காலையிலேருந்து இப்போ தான் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன திரும்ப சொன்ன பேர் பூமராண்டி. ஆமாம், எங்கள் வீட்டில் பிரச்சனை. காலையிலேருந்து ஒரே வயிறு திரும்ப சொல்கிறோம். அது பேர் என்ன வச்சுருக்காங்க, பூமர் மாதிரி பேசாதங்கிறான். பூமர்னா இழுத்து தரணும் உங்களுக்கு மாதிரி சொன்னதே மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை கண்டடைஞ்சிருது. ஐயோ எங்கள் அம்மா பூமர் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது. கத்திரவசம் சோத்திரம் உள்ளதாக ஒரு நிதானம் இல்லாமல் பேசுனால பிள்ளைங்க மத்தியில் எப்படி ஒரு டைட்டில் வருது. நீங்கள் தேவனோட மத்தியில் டைட்டில் வேணும் அப்படின்னா, நல்லா அப்ரிஷியேட் பண்ண வேணும்னா நல்ல ஆவிக்கு ஒரு நிதானம் இல்லை. படம் பேசாதீங்க. வார்த்தைகளை தெளிக்கும் போது அழுந்து கரெக்டாக விடுங்க. யோகுக்கு கர்த்தர் ஒரு நிதானமாக பேசுறேன்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தப்ப நமக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. ஆனால் எல்லா இடத்தையும் எந்த கஷ்டத்துலையும் கர்த்தர் நம்முடைய கர்த்தரை பற்றி பேசும்போது ஒரு நிதானமாக பேசுவோம். கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத 3ஆவது காரியம், தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய காரியத்துக்கு நாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும். தேவனை சார்ந்திருக்கிற காரியத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும். உலக கவலைக்கும் மனுஷருக்கும் உள்ள கம்பேரிசன் இங்கே பார்க்குறோம். அதாவது உலக காரியத்துக்கும், அதாவது உலக காரியத்துக்கும் தேவன காரியத்துக்கும் மனுஷன் கொடுக்குற இடத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு கம்பேரிசன் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கலாம். இங்கே ஒரு ஸ்திரீ உலக கவலைக்காக போராடி கொண்டிருக்கா, உலக காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாள். இன்னொரு ஸ்திரீயை தேவனுடைய காரியத்துக்காக இடம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நீ எந்த இடத்துக்கு தேவனுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு தேவன் உங்களை மெச்சி கொள்வாராங்க. தேவன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார், உங்களை பாராட்டுவாராங்க. இங்கே 2 பேர் அப்படி இருந்தாங்க. அந்த 2 பேரில் கம்பேர் பண்ணி ஒருத்தர் தேவன் மெச்சி கொண்டார், ஒருத்தரை அங்கே அப்ரிஷியேட் பண்ணார், பாராட்டினார். என்ன விஷயத்துக்காக என்று சொன்னார், அவன் தேவனுக்கு இடம் கொடுத்ததுனால, தேவனோட காரியத்துக்கு இடம் கொடுத்ததுனால, தேவனோட வார்த்தையை கேட்கறதுக்கு இடம் கொடுத்ததுனால, ஒரு ஸ்பேஸ் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில கொடுத்ததுனால அங்கே அவன் மெச்சி கொள்ளப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிரதியுத்தரமாக, மாத்தாளே நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையான ஒன்றை. இப்போ அதான் பெரிய பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னா, நாம கவலைப்படுறது எல்லாமே எதுக்கு கவலைப்படுறோம், தேவை இல்லாததானே செய்யறோம், கவலைப்படுறோம். ஆனால் தேவையான ஒன்று என்னன்னா, தேவனோட வார்த்தைகளை தேவனோட காரியத்துக்கு இடம் கொடுக்கிறதா. தேவையானது ஒன்று, மரியா தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன, எப்பவுமே தேவனை சார்ந்திருக்க, தேவனோட பாதத்தில் இருக்கிறது. இதுதான் தேவையானது ஒன்று தான். நீ எது தேவையில்லையோ அதெல்லாம் நீ என்ன செஞ்சிருக்கிற, சார்ந்திருந்துக்கிட்டு நீ கவலைப்படுறதுல ஒரு பிரோஜனம் இல்லை. இப்படி செய்யாத. அவங்களோட நீ ட்ரெஸ் அழைக்கணும்னா நீ அவளை போல என்ன செஞ்சிரு. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பண்ணா, அவள் எப்படி எதுக்காக பாராட்டினா, எப்பவும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் செவி கொடுக்கிறவளாய், தேவனுடைய காரியத்துக்கு பங்கு கொடுக்கிறவளாய், விசேஷமாக தேவனுடைய காரியத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறவளாய் காணப்பட்டார். தேவவசம் சோத்திரம் இல்லாத எந்த சூழ்நிலை என்ன வந்தால் ஞாயிற்று மாறாத விட்டாதீங்க. நான் திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், இது நமக்கு தேவன் கொடுத்த நல்ல பங்காம். தேவனுடைய மாசம் பேருக்கு நல்ல பங்கு. தேவாராதனை மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்வது. என்ன வந்தாலும் சரி, இருமனாலும் இங்கே வந்து இருமிக்கங்க, காய்ச்சல் இருந்தாலும் இங்கே வந்து காய்ச்சல் ஆகிக்கங்க. என்ன கர்த்தர் சுகம் கொடுத்துவார். எனக்கு என்ன வந்தாலும் இங்கே வந்து இருந்துங்க. தேவவசம் சோத்திரம் இல்லாத. அதனால் ஆராதனையே
நானும் வீட்டாருமோ கத்தரை சேவிப்போம் என் வார்த்தை பிரகாரமாக என்ன இருந்தாலும் தேவனுக்குரிய காரியத்துக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருங்க, அந்த இடம் கொடுத்துட்டே இருங்க. அது இடைவிடாது, அதாவது இடைவிடாமல் இருக்க வேண்டும். அதை கண்டினியூஸாக, அதாவது தேவனுடைய டிவினிட்டிக்காக ஒரு தெய்வீக காரியத்துக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும். வேறு யாருக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. இங்கே மாற்ற என்ன செஞ்சால் தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தா. கவலை மனுஷனுக்கு எப்போ வரும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கவலை எப்போ வரும் தெரியுமா? நாம் தெய்வீக காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் உலக காரியத்தை சார்ந்திருக்கும் போது தான் என்ன செய்யும்? கவலை. நீங்கள் தெய்வீக காரியத்துக்கு இடம் கொடுத்து உலக காரியத்தை செய்யும் போது அது உங்களுக்கு இடமா இருக்கும், எளிமையாக இருக்கும். நீங்கள் தெய்வீக காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் உலகத்தையே இருந்ததுன்னா அது உங்களுக்கு இடமாக தான் மாறும், பாரமாக மாறும், அது உங்களுக்கு கவலையாக மாறும். 7% சோத்திரம் உண்டாதாக. அதனால நாம் இந்த தெய்வீகத்தை இடம் கொடுத்து எல்லா காரியம் செஞ்சு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு பார சொல்ற நீ என்ன நான் உங்களுக்கு இடைப்பாடு தருவேன். பாருங்க, நீங்க அங்க போய் தான் சரியா இருக்குன்னு தவிர, அங்க போய் தான் அந்த வார்த்தை இறங்கிக்க தவிர நீங்களே வார்த்தை இறங்கிக்க முடியாது. அப்போ வருத்தப்பட்டு பார சொல்ற நீங்க என்ன இடத்துல வாங்கள் அப்படின்னா நீங்க எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாதான், நீங்க அதுக்கு இடம் கொடுத்தாதான் அந்த பாரம் உங்களுக்கு நீங்க தவிர அதை விட்டு கிச்சனில் உட்காந்துட்டு ஆண்டவர் என்னன்னு கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் வரலாம், வந்து என் வார்த்தையை கேளு, பிற்பாடு சமையல் உண்டாக்கு, எனக்கு நல்ல விருந்து போடு, நான் சாப்பிட்டுக்கொள்ள என்று சொல்லி தேவன் சொன்னான். கதிர்வசம் சோத்திரம் உண்டாதாக. சில இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்ட ஆரம்பமாக சில நேரங்கள் இந்த உலக காரியங்களை மனசு வச்சுக்கிட்டே இந்த கவலையை நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம். வாசிக்கலாம், வேகம் வாசி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14. அடுத்த வசனம் வாசிங்க, 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். பாருங்க, உலகத்திலும் உலகத்துக்கு உண்டான மேல அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதாவின் அன்பு இல்லை. இல்லை என்ன தெரியுமா? இப்போ இங்கே மாத்தார் செய்த காரியம் என்ன? உலகத்துள்ள காரியத்து மேலே அன்பு வச்சுதான். இவ்வளோ என்ன செஞ்சா எல்லாத்தையும் ஜெயிச்சவனாய், வாலிபர்களே ஜெயிச்சதுனால தேவ வசனம் உங்களுக்கு இருக்கிறனால அவனை சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா உலகத்துள்ள வைக்காதீங்க, என் அன்பாங்க ஆப்சண்ட் ஆகிடும். உலகத்து மேலே அன்பு வைக்காதீங்க, என் அன்பாங்க என்னவாகும்? ஆப்சண்ட் ஆகிடும். எனக்கு அங்கே அன்பு இல்லைன்னு சொல்கிறார். அதுதான் இங்கே நடந்தது. மாத்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து, ஆமாம் அநேக காரியம் பார்த்தீங்களா, மல்டி கவலை. ஒரு கவலை மட்டும் இல்லை, அந்த குக்கரில் வைக்கணும், இது வைக்கணும், ஐயாவுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் வசந்த எப்போ கேட்பீங்க? அதான் சொல்கிறார், அநேக காரியத்தை வந்து கவலைப்படுறார். தேவையான ஒன்று தானே முதல்ல அவன் நல்ல பக்கம் தெரிந்து கொண்டா அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே யார் அப்ரிஷியேட் பண்ணாங்க? மரியாதை அப்ரிஷியேட் பண்ணார். என்ன விதத்துக்காக? தன் வாழ்க்கையிலே டிவினிட்டிக்காக இடம் கொடுத்தனால, ஹல்லேலூயா, தெய்வீக பண்புக்காக இடம் கொடுத்தனால, தெய்வீக காரியத்துக்காக இடம் கொடுத்தனால, விசேஷமாய் உலகத்தில் உண்டான மேல அன்பு வைக்காதனால, ஹல்லேலூயா, அவங்களோட உங்களோட உங்க நீதி அதிகமாக இருக்குன்னா என்ன செய்யணும்? அவங்க உலகத்துல அன்பு வச்சிருக்கிறாங்க, நீங்களும் தேவன் மேல அன்பு வைங்க, தேவனோட காரியத்தில் அன்பு வைங்க, தேவன் தான் அப்ரிஷியேட் பண்ணிக்க, பாராட்டப்பட்டுருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது 3ஆவது காரியம், 3ஆவது ஆட்டிடியூட். நமக்கு தேவன் பாராட்டுறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய 3ஆவது ஆட்டிடியூட். உலகத்து மேலே அன்பு வைக்காம தேவனோட காரியத்தில் அன்பு வச்சு பாருங்க, கர்த்தர் என்ன செய்வார்? பாராட்டுவாராங்க. ஆமென், ஹல்லேலூயா. 4ஆவது காரியம். அடுத்தது லூக்கா 7ஆம் அதிகாரம் 44. இங்கே ஒரு ஸ்திரீ தனக்கு வைத்திருந்த அந்த தைலத்தை இயேசு மேலே ஊற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அது பாவியான ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அதை கிராஸ் பண்ணுறார். எப்படி இவர் வந்து இவர் பாவியான ஸ்திரீயை தொடர அனுமதிக்கலாம், செய்யலாம், போகலாம் என்று சொல்லி அங்கே அவர் கிராஸ் பண்ணுறார். அங்கே இயேசு அந்த ஸ்திரீயை மெச்சி கொண்டதை பார்க்கிறோம், அந்த ஸ்திரீயை பாராட்டினதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீ பாதகராயே, நான் உன் வீட்டுக்கு பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உத்வேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முதல் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார்.
ஆதலால் ஆ. நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆ. இவள் செய்த அநேக இவன் அநேக பாவங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான். அவனுக்கு கொஞ்சமா அன்புன்னு சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த ஸ்திரியை மெச்சு கொண்டதை பார்க்கிறோம். பேதுருவை அங்கே கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு கம்பர்ஷன்ல யார் பாராட்டப்பட்டால்? ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ஸ்திரீ பாராட்டப்பட்டார். என்ன தெரியுமா? தன் அன்பை வெளிப்படுத்தினால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அவ பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவன் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா, தனக்குரிய தைலத்தை என்ன செஞ்சாவா பார்த்து விட்டு கழுதி தன் மயிராலே என்ன செய்த பாதத்தை கழுவினார், ஓயாமல் முத்தம் செய்தார். இப்படி அவங்க ஒரு வரவேற்பை அங்கே காண்பித்தார். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. தனக்கு இங்கே ஒரு லாஜிக்கல் இருக்கு. நீங்கள் அது ஃபிலாசபி எடுத்தாலும் சரி, தெய்வீகமாக எடுத்தாலும் சரி, ஆனால் அது மறக்க முடியாத ஒரு காரியம். தனக்குரியதை ஒருவன் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அவன் மேல் என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தனக்குரியதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் மேல் அன்பு தான் கொடுக்க முடியும். நீங்க அன்புலாம் ஒரு காரியத்தை கொடுத்து பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு நெஞ்சில் இருக்கும். இது இருக்கு அவன் கொடுத்துட்டு அப்படின்றார். பேதுருக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவன் பாவியான ஸ்திரியை கொண்டு அங்கே ஊற்றிட்டு இருக்காங்க, போயிட்டு ஆண்டவர் பாவின்னு கூட தெரியலையே, உதயகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருவாரு. அவரோட மெமரிங்களும் பாருங்க, எதுக்காக அந்த கோசிப்லாம் எதுக்கு உண்டாகுது அப்படின்னா, அந்த அன்பு இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அன்பு எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் காரியத்தை உணர்த்தி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, குடும்பம் உள்ள இடத்துல பெரும்பாலும் நம்ம அன்பை காட்டுறோம். ஒரு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம என்ன செய்கிறோம்? அன்பை காட்டுறோம். அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஏன் அப்படி செஞ்சா அப்படின்னா, என் பாவம் அவன் கேட்குறாரு, அதிக பாவப்பட்ட மன்னிக்கப்பட்டது பெருசா, எது அதிகமாக கூட? ஆமாம், அது நிறைய பாவம் மன்னிச்சா அவன் தான் அன்பு கூறுவான்னு. அவர் பாருங்க, தன் எஜமானையாக இயேசு கிறிஸ்து என்னை நிறைய பாவங்கள் மன்னித்ததுனாலே குடும்பத்தில் ஏற்கப்பட்டதா சொல்லி ஆவியான எனக்கு உணர்த்தினார். அப்போ குடும்பத்தில் ஒரு வந்திருக்கும் போது நம்ம அவர் என்னெல்லாம் கவனிப்போம். அது வேணுமா, இது வேணுமா, அதை சாப்பிட அதை சாப்பிட இருக்கலாம் தூக்கி கொடுப்போம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அதை சாப்பிட்டு தரல, எழுதி கொடுத்து கேட்குறா வேணுமா. குடும்பத்துள்ள கவனத்திலே ஒரு அன்பு இருந்தது பார்ப்போம். எப்போவுமே நம்ம அன்பை ஆட்டு அதிகமாக வைப்போம், குடும்பத்தால் மேலே வைப்போம். அப்போ பாருங்க, தேவனை யாரெல்லாம் குடும்பத்தோட ஆட்களாக எண்ணினார்களோ அவர்களுக்கு அதாவது தேவனை யாரெல்லாம் தன் குடும்பத்தோட ஆளாக எண்ணினார்களோ அவங்க தேவனுக்கு என்ன செய்வாங்க? அள்ளி கொடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் வேண்டி எல்லாமே செய்து கொடுப்பாங்க. அந்த பணிக்கு வேண்டி எல்லாமே செய்து கொடுப்பாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. அன்புல நம்மளை கொடுக்க முடியாது. அவன் கொடுத்துருக்கான அன்பை காட்டினையா. அது இந்த வருஷம் 44 மறுபடியும் வாசிங்க. நீ அந்த அன்பை நீ எனக்கு காட்டலன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் 44. சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்த்தாயே, நான் உன் வீட்டுக்கு பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நனைத்து நான் தலைமையினால் அவைகளை துடைத்தார். அடுத்தது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, தண்ணீர் தரல. அடுத்தது, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களை பரிமளத்தை தண்ணீர் தரல, என்ன பூசல, முத்தம் செய்யல. அப்போ இவதான் நிறைய அன்பு காட்டுறா, நீ இன்னும் கொஞ்சம் அன்பு தான் கொடுத்துருக்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற. ரெண்டு கம்பர்ஷன்லையும் இங்கே ஸ்திரீ என்ன கனப்படப்பட்டாள், விசேஷமாய் பாராட்டப்பட்டிருந்தாள். தேவ சந்தோஷம் எப்படி பாராட்டப்பட்ட என்று சொன்னால், தேவனுடைய அன்பு கூறுகளுக்கு அந்த பாராட்டை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அன்பு எப்படி அவனை வெளிப்படுத்தினால், தைலத்தை கொடுத்து அதை உற்சாகப்படுத்தி வரவேற்றி விசேஷமாய் குடும்பத்தில் ஒரு ஆளா எண்ணினாள். ஹல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த ஒரு பாயிண்ட். நம்ம உண்மையிலே நம்ம வீட்டில் 4 பேர் அப்படின்னா, இயேசு சார் 5 பேர் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு பங்கு வச்சு தான் நம்ம செய்வோம். என்ன, தேவனுக்கு ஒரு பங்கு வச்சு தான் செய்வோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாத எல்லாருக்கும் கொடுக்குறோம், தேவனுக்கு கொடுக்குறோம். அப்படி அப்போ நம்ம மெம்பர், நம்ம ஃபேமிலி மெம்பர், நம்மளோட ஃபேமிலி ஹெட், அப்படி நமக்கு கொடுக்குறோம். அப்படி நினச்சி கொடுத்தாதான் அப்படி இருக்கும். இல்லைன்னா அந்த பேருக்கு போல என்ன செய்வோம்? போன மாதம் தானே காணிக்கை கொடுத்தோம், இந்த தடவை அப்புறம் கொடுத்துக்கலாம், அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம். போன மாதம் தானே நம்ம அந்த ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம், இந்த மாதம் அடுத்துக்கலாம். இப்படியே என்ன செய்வோம்? தள்ளி போட்டே போவோம். யோசித்து பாருங்க, தேவனோட ஃபேமிலி மெம்பராக நினச்சி பாருங்க. விடுவீங்களா? ஒருவேளை சாப்பாடு கொடுக்க விடுவீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இருப்பீங்களா? கணவன் சாப்பாடு கொடுக்குங்களா? என்ன திட்டினாலும் போட்டாலும் அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதுமாதிரி தேவன் நம்ம அடித்தாலும் பிடிச்சாலும் அவரோட பங்கை நம்ம நினைச்சது கரெக்டாக கொடுத்துரும்.
அதுதான் நம்ம ஃபேமிலி மெம்பரை ஏற்றுக்கிட்ட ஒரு அன்பு. அதை எக்காசம் தள்ளி போடுறாங்க. இங்கே அந்த ஸ்திரீன்னு செய்யல, தான் பாவியாக இருந்தும் கூட தேவன் இயேசு அந்த வீட்டில் வந்திருக்கான்னு சொன்னேன், மீறி உள்ளே போய் அவருக்கு வேண்டி அந்த சடங்காரத்தை செய்து, நீர் என்னோட மெம்பர் ஆண்டவர், எங்கள் ஃபேமிலி மெம்பர், எங்கள் ஃபேமிலி ஹெட்டு, நீங்கள் எனக்கு அவ்வளோ பாவத்தை மன்னிச்சிருக்கீங்க, ரொம்ப அன்பு கொண்டு இருக்கலாம் கொடுத்தான், செய்ய பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டான். கர்த்தர் அவரை பாராட்டினார். ஹல்லேலூயா. அவர் ஃபெலிசிட்டேட் பண்ணினார், அவர் மெச்சிக்கொண்டார். வேறு இடத்துல அங்கே மெச்சிக்கொள்ளப்படவில்லை. தேவனுக்கு சந்தோஷம் உண்டாக. அந்த மாதிரி நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு அன்பு கலந்து கொடுங்க. கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாதாக. அந்த 2 விதவை அந்த எல்லாரும் போட்டதோட இந்த விதவை அதிகமாக போட்டால், 2 காசு அதிகமாக போட்டால் என்று சொல்லி இயேசு அந்த ஆலயத்திலே அந்த விதவை மெச்சிக்கொண்டார். எதுக்காக மெச்சிக்கொண்டார்? எதுக்காக அவர் பாராட்டினார்? தன் ஜீவனத்துள்ளதே போட்டார். ஏன் ஜீவனத்துல போட்டார்? யோசித்து பாருங்க. ஒரு ஆவிக்குறாங்க படிச்சு பிடிச்சி பார்த்தேன். இந்த வார்த்தை அங்கே எனக்கு கரெக்டாக சூட்டாச்சு. அவரை தன்னை ஃபேமிலி மெம்பராக பார்த்தார். என்ன, ஒரு பையன் ஊருக்கு போகிறான், கையில் காசு கொடுத்து அனுப்ப மாட்டோமா? அப்போ வீட்டில் என்ன இருக்கும்? ஊருக்கு போகிறோம், ஏதாவது கையில் 4 காசு சாப்பிட்டு கொடுப்போம். வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் என்ன செய்வோம்? கொடுப்போம். அந்த மதன் விதவே செஞ்சுருக்காங்க. நான் புரியல பாருங்க எவ்வளோ நாளாக. எனக்கு இப்போ தான் இந்த வசனம் விளக்க வரும்போது எனக்கு புரிஞ்சுது. ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கும்போது தான் ஒரு ஜீவனத்துக்குள்ளே எப்போ போடுவீங்க? அப்படி தானே? இப்போ நம்ம வீட்டில் 100 ரூபா இருக்குது. நீ சாயங்காலம் பையன் ஊருக்கு கிளம்புறாரு, கை 100 ரூபா வச்சுக்கப்போ, போகிற ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு கொடுக்கும். இல்லைம்மா என்கிட்ட காசு இருக்குமா? வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்து நம்ம சும்மா பார்த்துருப்போம் சில நேரத்தில். ஏன்? அது ரொம்ப ஃபேமிலி மெம்பர், அவனுக்கு வேண்டிய செஞ்சு கொடுமா. அந்த மாதிரி தான் உதவி செஞ்சுருக்கிறான். தன்னுடைய ஃபேமிலி ஹெட்டாக இயேசு நினைச்சதுனால தன் அவர்த்த சொன்ன எப்படி வச்சுக்கோங்க, தன்னுடைய எல்லாத்தோடையவா அதிகமாக போட்டால் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மித்தவங்க என்னென்ன எக்ஸஸாக இருக்கிறது அப்படி தூக்கி போடுறது, கொடுத்தா கொடுக்கணும் பார்க்கலாம் அப்படின்றது. இந்த மாதிரி அது அன்பு வெளிப்படுத்துறதில்ல. அன்பு இயேசு ஒரு அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவரை மேலே ஃபேமிலி ஹெட்டாக நினச்சி அவருக்குரிய பணிவிடைகளை, அவருக்குரிய காரியங்களை, அவருக்குரிய அந்த சடங்காச்சாரம், அவருக்குரிய செய்யக்கூடிய அந்த தெய்வ ஊழியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை தான் பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாக. ஆகிய இங்கே 2 பேர் கன்வர்ஷன் பண்ணும்போது இந்த ஸ்திரீயை கர்த்தர் பாராட்டினார். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்திரீ இயேசுவை தன் ஃபேமிலியை ஏற்றுக்கொண்டு தன் அன்பை காட்டினார். எப்படி அன்பை காட்டினார்? தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்து அங்கே கர்த்தரை உற்சாகப்படுத்த இயேசு உற்சாகப்படுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார், அவர் பாராட்டப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அன்பினால் நம்ம செய்வோமா? நான் ஒரு நாள் நான் சிஸ்டர் சொல்லலை, எப்படின்னா 2வது வாரம் நினைக்கிறேன், ஏதோ வாரம் ஏதோ பண்ணி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு சில பாயிண்டில் பண்ணல. எங்கள் வீட்லேயும் ஒரு லேடி தான், அவங்க வீட்லேயும் ஒரு லேடி தான். அவங்க ஒரு அவ்வளோ நம்ம 3 ஆம்பளை பற்றியில் ஒரு லேடி சமைச்சு கொண்டு வரணும் பெரிய பாடு. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன் அந்த கஷ்டத்தை, யோகத்தை கஷ்டப்படும், அவங்களே கஷ்டப்பட்டு கொண்டு வரணும். சிஸ்டர் நம்ம சொல்லிடுவோம், ஃபோன் பண்ணி நீ வேண்டாம் கொண்டு வர நாங்களே பார்த்துக்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் சொல்லி ஒரு நாள் கரெக்டாக சொன்னார். அப்படி செய்ய தடுக்காத என்று சொல்லி கரெக்டாக சொன்னார். அந்த சிஸ்டர் அன்பை வெளிப்படுத்துறது, நீ ஏன் தடுக்கிற? அவர் தேவனுக்குரிய செய்யட்டும், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அதை பற்றி செய்யாத, தடுக்க செய்யவில்லை, அவன் முடிஞ்ச பிறகு செய்யட்டும், முடியாத நம்ம பார்த்துக்கலாம், அவன் யாரும் கோச்சிக்க போகிறதில்லை என்று சொல்லி கரெக்டாக வெளிப்படுத்தினார். அதனால தான் நான் சிஸ்டர் இப்போ நான் அதை பற்றி பேசுறதே இல்லை. ஏதோ ஒன்று பிரயாசம் பண்ணி கொண்டு வராங்க சபைக்கு, சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது அவங்க தேவங்களை காட்டுற ஒரு அன்பா, தேவனுக்காக செய்கிற ஒரு பாத பூஜையாக அதை நம்ம தடுக்கக்கூடாது. தேவனுக்கு நிறைய ஆசைப்பட்டுருப்பாங்க, நிறைய பாவம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக உற்சாகமாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மெச்சிக்கப்பட வேண்டிய ஆள். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்திரீக்கு வீட்டில் கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடு கொண்டு வரீங்கன்னா யூ ஷுட் பி ஃபெலிசிட்டேட்டட், யூ ஷுட் பி அப்ரிஷியேட்டட் பை காட். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தருவார், உங்களுக்கு அந்த பாராட்ட தருவார். பயப்படுறாங்க செய்வார்கள். ஹல்லேலூயா. அதனால இது தேவனுக்கு நீங்கள் காட்டுற அன்பு. வீட்டிலேருந்து சாப்பாடு வருதுன்னா அது காட்டுற என்னது? கடமை இல்லை, புருஷன் கீழ்ப்படுத்துங்கல்ல, இது தேவனுக்கு நீங்கள் காட்டுற ஒரு அன்பு. அதனால இந்த பாயிண்டை மனசு வச்சு சாப்பாடு கொண்டுவாங்க. 7 சோத்திரம் உண்டாதாங்க. அதனால் கொண்டு வந்துட்டே இருங்க. 7 சோத்திரம் உண்டாதாக உற்சாகமாக செய்யுங்க. ஏன்னா you will be getting appreciation from God for this purpose, for this task. சமையல் பண்ணி கொண்டு வரீங்களா? கொண்டாங்க. நேற்று வீட்டில் சொல்லியிருக்கு, அங்கே போய் அந்த மாங்காய் வேண்டாம், மாங்காய் சீசன் இல்லாமல் எப்படியாவது ஒரு மாங்காய் வாங்கிட்டு வாங்க. கிளம்பட்டு வரான் அவர் மாங்காய், அவர் என்ன நினச்சி வரவன்னு தெரியுமாம்மா, இது மாங்காய் வேண்டாம். அப்புறம் நானும் அவருக்கு வண்டி குற்ற போட்டு இங்கேயோ ஒரே ஒரு மாங்காய் வேணுட்டோம்.
தேவசா சோத்திரம். என்னங்க பூரமா என்ன அன்பு தாங்க ஃபர்ஸ்ட். ஹalleluya. எங்களை ஒன்றா தேவன் பாராட்டு வராங்க. ஹalleluya. அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் வெற்றி கொள்ளத்தக்கத குணாசத்தில் நாம் இருக்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. ஹalleluya. மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது எங்களோட நீதி அதிகமாக இருக்கிற ஒரு சந்தோஷங்கள் உண்டு. தேவன் எங்களை பாராட்ட போதும். கர்த்தரோட சோத்திரம் உண்டாக. ஆக அந்த ஸ்திரீ செஞ்ச ஞாபகம் வச்சுக்கிட்டு வீட்டில் சமையல் பண்ணுங்க, கர்த்தரோட பாராட்டுவார். ஆமென். ஹalleluya. அதனால இங்கே அந்த ஸ்திரீ தான் வெற்றி கொள்ளப்பட்டால் பேதுரு அங்கே வெற்றி கொள்ளப்படவில்லை. இந்த காரியத்தை நீ புரிந்து கொள்ளும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அடுத்த காரியம் இதே சம்பவம் தான், ஆனால் வேற சம்பவம், வேற காரியத்துக்காக சொல்கிறேன். மார்க் 14 அதிகாரம் 6, 7, 8 கூட வாசிக்க கொஞ்சம் வேகமாக வாசிக்க. மார்க் 14, 6, 7, 8. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள். ஏன் அவளை தொந்தரவு பண்ணுங்க? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். ஏன் தொந்தரவு பண்ண? நற்கிரியை செய்திருக்கிறார். கர்த்தர் எப்போது உங்களுக்கு இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுக்காகும் போதெல்லாம் நீங்கள் அவளுக்கு நன்மை செய்யலாம். நீங்க மனதுண்டாகலாம் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் எப்பொழுதும் உங்களுக்கு இதே. நானும் எப்பொழுதும் உங்களுக்கு இதே. இவள் தன்னால் இயன்றதை செய்தார். தன்னால் இயன்றதை செய்தார். நான் அடக்கப்படுவதற்கு எத்தனமாக. நான் அடக்கப்படுவதற்கு எத்தனமாக. என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். என் சரீரத்தை தைலம் பூசி முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷ உலகத்திலே எங்கெங்க பிரசங்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவர் சொல்லப்படும் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுறேன். ஆமென். ஹalleluya. இந்த தைலத்தை எடுத்து இயேசுவுக்கு கொடுத்துட்டாங்க. சொன்ன அதுக்கு அந்த அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 4ஆவது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. இந்த தைலத்தையே வீணாய் செலவழிப்பான். இந்த வார்த்தையில ஒரு முறைகேடு இருப்பாங்க. ஆண்டவர் கொடுத்ததை வீணாய் செலவழிப்பானேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த சில பேர் அப்படின்னு சொன்னாங்க, குழம்பிருக்காங்க, ஒரு போசிப்புண்டாங்க, வீணாக எது வேஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்கு வெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்ன தெரியுமா? ஒரு கலசம் தண்ணி இந்த ஊழியர் கொடுத்தா இன்மைக்கு மறுமைக்கு என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும் தெரிஞ்சிருக்கு. அதை அவன் சரிக்கா ஃபாலோ பண்ணியிருக்கா. இந்த ஜனங்கள் என்ன சொல்லுங்க, வீணாய செல்வ தரித்திரம் கொடுத்தாங்க நாளை சாப்பிட்டு போகிறான்னு அப்படின்ட்டு தான். தரித்திரம் என்னைக்கு இருப்பான்னு எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இந்த பாருங்க 2 பசங்க இதில் கம்பேர் ஆகுது. ஆவிக்கிற சில நீ அப்புறமா ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃப்ளாட்டாக சொல்லிடுறேன். தரித்திற்கு கொடுக்குறவர் தேவனுக்கு கடன் கொடுத்தா அர்த்தம். அவர் கொடுத்தது தேவன் செய்வார், திரும்ப கொடுப்பார். மேட்டர் க்ளோஸ். ரைட்டா? நீங்கள் ஒரு 10 ரூபா தரித்திரம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் செய்வார், உனக்கு எந்த லாஸ் ஆகாமல் திரும்பி கொடுத்துருவார். பாயிண்ட் கரெக்ட் ஆகிடும், அக்கௌண்ட் டேலி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு கலசம் தண்ணி நீ ஊழியம் கொடுத்தா இம்மைக்கு மறுமைக்கு செய்வார். இம்மைக்கு இம்மையில 100 மடங்கும் மறுமையில நித்திய ஜீவனும் தருகிறார். இதை அறிஞ்சிருக்கிறார். அப்போ இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எதில் இருக்கு? தரித்திரம் நாளை காலை கூட செய்யலாம், நாளை கட்சி கூட செய்யலாம். இன்னைக்கு இயேசு வந்திருக்காருன்னா இன்னைக்கு நம்மளோட எல்லாமே கொடுத்துரும். அப்படின்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது இது என்ன செய்யாது, இட் வில் நாட் கெட்டிங் வேஸ்ட் அப்படின்றது. ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, இது வேஸ்ட்னு தெரிஞ்சிருக்கு. பாருங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கு. இவருடைய எண்ணம் பாருங்க. இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த இடத்துல என்ன நமக்கு வர வேண்டும்? நாம் கர்த்தருக்காக கொடுக்குற விஷயத்தில் நாம் தாராளமாக கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம இந்த வருஷத்துல இப்போவும் பிற்பாடு ஆசீர்வதிப்பார் அப்படின்றது அவர் தெரிஞ்சு செய்தார். ஆனால் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கறது கர்த்தருக்கு கடன் கொடுத்த மாதிரி தான் திரும்ப கொடுப்பார்ன்றது உண்டு தான். நீங்கள் அதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது. நான் சொன்னாலும் ஆரம்பத்தில் சொல்கிற பிரகாரமாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை விடாதீங்க, அதை தொடர்ந்து விசுவாசத்தையும் விடாதீங்க. தசமாவும் செலுத்த வேண்டும், இதையும் செலுத்த வேண்டும். இப்படிதான் கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஏன்னா உங்கள் நீதி என்னவா இருக்கணும், அவங்களோட +1 இருக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கும். தருத்திற்கும் கூட நாளைக்கு கொடுத்துரு, இன்னைக்கு எனக்கு கொடுத்துறியா, ரொம்ப சந்தோஷம். இந்த சங்கதி இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் அது சொல்லப்படும்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஹalleluya. பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஸ்திரீக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குங்க. அந்த மெச்சு கொண்ட அவார்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. அப்போ இருந்து என்ன தெரியுது பாருங்க, நமக்கு தேவனுக்காக கொடுக்கறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்படி செய்யும் போது தேவன் மற்றவங்களோட உங்களை என்ன செய்வார், மெச்சு கொள்வார், நீங்க பாராட்டப்படுவீங்க. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. அங்க பார்த்தது அன்பு, அந்த ஸ்திரீ பார்த்தது அன்பை என்ன செஞ்சார், அவள் தனக்குள்ளே கொடுத்து வெளிப்படுத்தினார். இங்கே வசனத்தை என்ன செஞ்சார், சாட்சியாக மாற்றினார்.
சாட்சியாக காணப்பட்டாள். அதிகமாக தேவனுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்தார். அதே மாதிரி இன்று வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டார். தேவ வசனம் ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ பேரில் தெரியல இல்லையா? ஸ்திரீ பேரில் தெரியல. தெரிஞ்சுன்னா நமக்கு இன்னும் படிச்சுன்னு பண்ணல இருக்கும். பரவாயில்ல, நல்ல ஸ்திரீ தான். இன்னி வரைக்கும் இந்த சுவிசேஷம் சொல்லப்படும் போது தான் அவள் வார்த்தை சொல்லப்பட்டிருக்க. அதை நன்றி செலுத்துகிறேன். ஏழு வருஷம் சோத்திரம்ல இந்த அப்ரிசியேஷன் இன்னும் இருக்கு. பாருங்க, அப்போ நீங்கள் தேவனுக்காக கொடுக்குற எண்ணம் உள்ளவர்கள் நிச்சயமாக மற்றவர்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்வ பாராட்ட படுவீர்கள். ஆனால் கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுங்க. அதே சமயம் கர்த்தருக்கும் கொடுங்க, கஷ்டப்படவும் கொடுங்க. இதையும் செய்யுங்க, அதையும் செய்யுங்க. உங்கள் நீதி அதிகமாக இருக்கும். கர்த்தர்களை பாராட்டுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம், நாம் நல்ல பாராட்டுற விசுவாசத்தை பெற வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் இருந்து தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்வார், பாராட்டுவார் என்று பார்த்தோம். ரெண்டாவது காரியம், நம் ஆவிக்குள் நிதானமாக காணப்படும் போது கர்த்தர் நம்மளை பாராட்டுவாராங்க. மூணாவது காரியம், நம்ம எல்லா உலக காரியத்தையுமே நமக்கு சார்ந்து இல்லாமல் அதுவரை அவங்க மேலே அனுபவிக்காமல் தேவனுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்கும்போது, தேவனுடைய காரியத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்கும்போது, தேவனுடைய காரியத்தை நம்ம சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் மெச்சிக்கொள்வா, நம்ம பாராட்டுவார்னு சொல்லி பார்க்கிறோம். நாலாவது காரியம், நாம் ஒரு அன்பு இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுக்க முடியாது. அன்புன்றது கொடுக்குறதா, அன்பு இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்படி தேவன் மேலே அன்பு வைக்க வித்தமாய், தேவன் அதிக பாவத்தை மன்னிப்புமா அன்பு வைக்கிறேன்னு சொல்லி தம் வீட்டில் ஒரு மெம்பராக எழுதி தனக்குள்ள தான் எடுத்து கொடுத்த வித்தமாய் நாங்கள் அன்பை காண்பித்திருந்தாள். அதனால் கர்த்தர் அவர் மெச்சிக்கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தேவனை அன்பு வைத்து கொடுத்ததா சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல அடுத்த காரியம், நாம் அடுத்த ஸ்திரீ பண்ண காரியம் என்ன அப்படின்னா, இங்கே ஸ்திரீ எப்படி மெச்சுக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம தேவன் கொடுக்குறது எதுவுமே வீணாகாது என்கிற பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவள் அங்கே தேவனுக்கு உற்சாகமாக கொடுத்தாள். அந்த ஆசீர்வாதத்தை இப்போ வரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத இங்கே தேவனுக்கு உற்சாகமாக கொடுக்குறதை நம்ம பார்க்குறோம். அந்த நாலாவது காரியம் பார்த்தது தேவனோட அன்பை வெளிப்படுத்தின விதத்தை பார்க்குறோம். இங்கே தேவனுக்கு உற்சாகம் கொடுக்குறதை பார்க்குறோம். கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத ஆறாவது காரியம், அதாவது முடிவரை எழுதிருக்கு. எப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு காரியம் இருக்குது. இப்போ இதில் என்னென்னு பார்த்தா 5 பார்த்தோம்ல, ஒரு விசுவாசம்னு பார்த்தோம், ஆவிக்குரிய நிதானம்னு பார்த்தோம், தேவன அன்பை என்ன செய்கிறோம் நம்ம வெளிப்படுத்தும் விதத்தை பார்த்தோம், தேவனுக்குரிய தேவன் கொடுக்குற விஷயத்திலே உற்சாகம் பார்த்தோம், தேவனுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்குறதே பார்த்தோம். இதுக்கு மேலாக ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற 11 வாசிக்க முடியுங்க. அதாவது ஒரு தாழ்மை. இப்போ கர்த்தர் சொல்கிறார், எல்லாரையும் மெச்சிக்கொள்வதற்கதாக மனுஷங்களை பிறந்து கொண்ட ஒரு மனுஷன் இருக்கு, அவனை மெச்சிக்கொள்கிறேன், ஆனாலும் அவனையும் மெச்சிக்கொள்வதற்கு ஒரு காரியம் இருக்கு, அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்றார். வாசிக்கலாம். பாருங்க, இங்க யாரை மெச்சிக்கொண்ட? எல்லா ஸ்திரீகளிலுமே ஓல் ஓவர் வேர்ல்டுக்குள்ளேயே பிறந்த ஆட்களே யோவான் சான் ஒருத்தனும் கிடையாதுன்றார். எப்படி பாயிண்ட பாருங்க. யோவான்ஸ்தானத்துக்குள்ள அப்ரிஷன் பற்றில. ஏன்னா அவன் வார்த்தையின்படியே வந்தான், வார்த்தையை நிறைவேற்றும்படியாக வந்தான், இயேசு வழியை ஆயத்தம் பண்ணினா அவன் காரியத்தை செய்து முடித்தான் அப்படிங்கிறத சொல்ல. வாசிக்கலாம். ஆகிலும் அப்புறங்க ஒரு வேளை நான் இந்த வசன பிரகாரம் சொல்லும் போது நீங்கள் ஒருவேளை இன்னொரு நீதி வேணும் அப்படின்னா, அவனோட நீங்கள் நல்ல பெரியவன் ஆகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அது என்ன செய்யணும்னு சொல்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனில் பெரியவனாக இருக்கிறான் என்று மெய்யாவர்கள் சொல்றேன். ஹல்லேலூயா. இங்க என்ன பாருங்க, யோவான் ஸ்நானத்தோடு நீ மெச்சுக்கொள்ளப்பட வேண்டும்னா ஒரு ஐடியா சொல்றேன். தன் ஜனங்கள் மேலே எவ்வளவு விருப்பம் வச்சுருப்பாங்க. பரலோக ராஜ்யம் இந்த திருச்சபை குறிக்கலாம். பூலோகத்திலே நீங்க சபையில் இருக்கும்போது, பரலோக ராஜ்யத்துக்கு ஆளுகைக்குள்ள சபை இருக்கும்போது நீங்க அங்கே என்னவா இருக்கணும்? சிறியவனா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் ஒரு மீட்டிங்கில் ஐயா இறந்து முடிஞ்சோடனே ஒரு மீட்டிங் போட்டு கன்சல்ட் ஒரு தலைவர்கள் சொல்லி கூட்டிகிட்டு இருந்தபோது இங்கே திருச்சியிலேருந்து 4 பேர் கடந்து போயிட்டாங்க. என்ன கூப்பிடல, என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆமாம், சீனியர் தான். அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டேன், என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு. அது கடை ஊழியர்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஐயா வேண்டான்னு சொல்லி சொன்னார். உண்மையை போய் எனக்கு தெரியல. என்ன இந்த வார்த்தை சொல்லி எனக்கு விட்டு போயிட்டார். அவர் கூட்டு போன ஜனங்க இப்போ அவர் கூட இப்போ இல்லை. 10% சோத்திரம் உண்டாதாங்க. ஆனாலும் என்ன வார்த்தை சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டார். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆண்டவரே என்ன அற்பமாக நினைக்கிறாங்க இந்த ஊழிய பாதையில், இந்த ஊழிய கூட்டத்தில் என்ன அற்பமாக நினைக்கிறாங்க. நான் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவனாக, என்னை கடை ஊழியர்னு சொல்லிட்டாங்க. நான் பெரிய ஒரு மூத்த ஊழியராக வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் என்னை ஒதுக்குனால ரொம்ப மன வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி ஐயா இறந்து அந்த 2 மாத காலத்தில் ரொம்ப வேதனைப்பட்ட காலம் உண்டு.
கர்த்தர் அப்போ ஒரு அருமையான கரம் கொடுத்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், புதிய ஏற்பாட்டு ஊழியமே ஜூனியர் சீனியர்களே கிடையாது. ஹல்லேலூயா. கட ஊழியர் முதல்நிலை ஊழியர்கள் கிடையாது. இவர்கள் தப்பு செய்கிறார்கள், நான் உன்னை கரப்பிடித்திருக்கிறேன், உன்னை ஊழியத்திலே வேட்புன்னு சொல்லி ஒரு நாள் அந்த 2015 கற்று கட்டளையிட்டார். 2017 கற்று ஊழியத்தை அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதாவது இந்த கட ஊழியர், தள்ளப்பட்ட ஊழியர், கடைசி ஊழியர், அணுகுமுல்லா ஊழியர் இப்படிலாம் நம்ம பிரிக்கக்கூடாது. திருச்சபையிலே பகவராஜிலே ஜூனியர் சீனியர்ங்கிறது கிடையாது. நீங்கள் என்னென்ன பலன் செஞ்சீங்களோ அது கிரியை நீ வாங்கிக்கோங்க. நான் 2 பலன் செஞ்சேன், நான் 2 தான் வாங்கிப்பேன். நீ 10 செஞ்சேன், 10 ஆசம் பெற்றுக்கொள்ளுங்க. அதில் உனக்கு என்ன கம்பல்ஷன் கிடையாது. அது பூமியிலே வேண்டி கழிச்சுப்பாய். ஆனால் பரலோகத்தில் வந்துட்டே அப்படின்னா திருச்சபைகள் வந்து எல்லாரும் சமம் தான். பாருங்க, நம்மகிட்ட சமம் அப்படின்ற ஒரு சமத்துவத்தை காட்டுறதுக்காகவே நம்ம கம்யூனிட்டி நம்ம செயல்பட்டுருக்கிறோம். என்ன ஒருத்தர் கேட்டார், நீ ஏன் வாரம் நீங்கள் ஏன் கம்யூனிட்டி கொடுக்குறீங்க? தெய்வசன் முதல் மாதத்தில் இருக்குன்னு எடுத்தார்கள் இருக்குது. உங்களோட நோக்கம் இன்டென்ஷன் என்ன? வசனத்தில் அப்படி கடைபிடிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டார். நாங்கள் சமத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு. சமத்துவம் எப்படி சொல்கிறீங்கன்னா, இங்கே ஏழை பணக்காரங்கிறதே கிடையாது, கலெக்டர் ஸ்டாஃப்ன்றது இங்கே கிடையாது, தொழில் ரீதியாக இங்கே பிரிவினை கிடையாது, ஜாதி வாரியாக இங்கே பிரிவினை கிடையாது, பண ரீதியாக ஏழை வாரியாக பண ரீதியாக இங்கே பிரிவு கிடையாது. ஒரு சமத்துவம். கம்யூனியன் என்னையா? ஒரு கம்யூனிட்டி இல்லைங்கிற காட்டுறது. எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறத காட்டுறோம். அதை வாரம் நிரூபிப்போம். எப்போவோ ஒரு நாள் நாங்கள் நிரூபிக்கிறதில்லை அப்படின்னு சொன்னேன். என்ன எப்போ போனால் யாரை சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு. வருஷத்துக்கு ஒரு திருவிழா நடத்தி கம்யூனிட்டி நடத்திக்கிறாங்க, கம்யூனிட்டி அப்படின்னு காட்டிக்கிறாங்க. மாதத்துக்கு 2 மாதம் 3 மாதம் அப்படி போயிட்டு நாங்கள் வாரத்துக்கு தடவை எங்களுக்குள்ளே என்ன ஜாதின்னு தெரியாது, எங்களுக்குள்ளே என்ன வேலை பார்க்குறான், என்ன சம்பளம், இந்த ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. இது நடப்பிக்கத்தான் அப்படின்றது தான். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. இங்கே நம்ம தாழ்த்தப்பட வேண்டும். திருச்சபையிலே தேவன் ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு ஆளுகை செய்கிறார். இங்கே நாம் தாழ்த்தப்பட வேண்டும். அப்படி தாழ்த்தப்பட்டோமானால் யோவான் சான்று செய்யலாமானே பெரியவனா பரலோகத்தில் காணப்படலாம்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறேன். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் மேலே ஒரு குணம் என்ன வேணும் நமக்கு? என்ன அப்படின்னா, தேவன் மெச்சிக்கொள்கிற குணம் நம்மகிட்ட என்ன வேணும்? தாழ்மை. ஒதுக்கப்பட்டமா ஒதுக்கிக்கலாம். நான் அடிக்கடி ஒரு மோகன் சொல்கிறேன், ஒரு மீட்டிங் போனால் நீங்கள் நடத்துங்க. ஐயா நீங்கள் சீனியர், நான் அந்த பேச்சையும் வரக்கூடாது. புதிய ஏற்பாடு ஊழியில் ஜூனியர் சீனியர் பேச்சே வரக்கூடாது. நாம் புதிய ஏற்பாடுக்காரன் தானே ஐயா? ஆமாம், ரைட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வருஷம் இருக்குது. அவன் இங்கே நிற்கணும், இவன் நிற்கணும், இங்கே நிற்கணும், இவன் அப்படி நிற்கணும், 20 நிற்கணும், ஒரு வரிசையாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்ன வரிசை மாறினா அவன் தண்டிக்கப்படுவான். நம்மவே மெல்கிசேது முறையில் உள்ள வந்திருக்கோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் இயேசு மூலமாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தருக்கு எப்படி நடத்துகிறோம் அப்படி செய்யணும். நம்ம தாழ்மையாக இருக்க தான் கற்றுக்கணும். தாழ்மையை தேவன் திருவடிக்கிறார். தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே தாழ்மை உள்ள தேவன் மெச்சி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஒருவேளை யோவான் ஸ்நானம் ஸ்திரீலேயே பெஸ்ட் யாரு? ஸ்திரீல பிறந்தவங்கள பெஸ்ட் யாரு? யோவான் ஸ்நானம் தான். ஆனாலும் நீங்கள் திருச்சபையில் உங்களை தாழ்த்தும் போது அவனில் பெரியவனாய் நீங்கள் மாற வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் பாருங்க, தாம் விருப்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை இங்கே கொடுக்கப்படும். தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஆகையினால இது முடிவரை பாயிண்டாக எடுத்துக் கொடுங்க. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. அதனால் நாம் என்ன செய்வோம்? இந்த தேவன் மெச்சிக்கொள்கிற ஆட்டிடியூட்டை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். நல்ல ஒரு விசுவாசம் எல்லாம் இருந்து நாம் தேவனை விசுவாசிப்பேன். இதுதான் கர்த்தர் மெச்சிக்கொள்கிற ஒரு குணம் நமக்கு வேண்டும். ஒரு ஆவிக்குரிய நிதானம். படப்படன்னு எதையும் நான் செஞ்சிட மாட்டேன், தேவன் நடத்துகிற ஆவிக்குரியமாக செய்வேன் என்று ஒரு நிதானம் வேண்டும். இது தேவன் மெச்சிக்கொள்கிற ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும். நான் தேவன் அன்பை வெளிப்படுத்துவேன். நிறைய பாவம் செய்திருக்கிறார், எனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுப்பேன். இந்த பகுதி நமக்கு தேவன் மெச்சிக்கொள்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு குணமாக இருக்கலாம். நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ உலக பாரம் இருந்தாலும், ஒவ்வொரு காரணம் தேவனுக்கென்று என் வாழ்க்கையில் இடம் கொடுப்பேன். அவருக்கான அன்படி ஜெபம் செய்வேன். அவர் தொடர்புகளான எல்லா நிலையும் செய்வேன். அவர் தொடர்புகளை ஊரில் ஜெபம் பண்ணுவேன். அவர் தொடர்புகளை ஆறாறு கலந்து கொள்வேன், ஊழியத்தை கலந்து கொள்வேன். இப்படி தேவனுடைய காரியத்துக்கு நான் ஸ்பேஸ் கொடுப்பேன், உலக காரியத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தேவனுக்காக இடம் கொடுக்குற குணம் நமக்கு வர வேண்டும். 5வது காரியம், தேவனுக்கு செய்கிறது வீணாய் போகாது என்று உற்சாகமாக கொடுக்குற ஒரு குணம் வேண்டும். அதாவது அவள் ஃபேமிலி மெம்பராக அந்த விதவை எப்படி செஞ்ச ஃபேமிலின்னு சொல்லி தன் ஜீவனத்துக்குண்டு அவர் சாப்பிட்டுட்டுமே அவர் சொல்லி கொடுத்தாப்பாங்க. அந்த மாதிரி தன் ஃபேமிலி மெம்பராய் நினைத்து கொண்டு என்ன அந்த உற்சாகமாக தேவன் கொடுக்குற ஒரு குணம் வர வேண்டும். விசேஷமாக கொடுக்குறது வீணாகாது என்கிற ஒரு மன எண்ணத்தோட கொடுக்குற ஒரு குணம் இருக்க வேண்டும். தாராளமாக கொடுக்குற ஒரு எண்ணம் வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார்.
இந்த எண்ணம் இருந்து ஆட்கள் இருக்கலாம், இந்த குணம், இந்த ஆட்டிடியூட் ஆட்கள் இருக்கலாம். தேவன் அவரை மெச்சிக்கொள்வார், பாராட்டுவார். உலகம் நம்ம பாராட்ட அவசியம் இல்லை, மனிதன் நம்மளை பாராட்ட அவசியம் இல்லை, நாமளே பாராட்டி நம்மளை மெச்சிக்கொள்ள அவசியம் இல்லை. நம்ம பாராட்டுன்னா தேவன் நம்மளை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி 2 பேர் மத்தியில தேவன் பாராட்ட வேதாந்தம் பார்த்தோம். இன்னும் இருக்கலாம், இருந்துன்னா அப்புறமா நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கள். 2 வருஷம் சோத்திரம் உண்டாதாக எனக்கு ஆவியான ஒருத்தர் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு ஏதாவது இந்த மாதிரி 2 பேர் கம்பேரிஷனில் ஒருத்தர் கர்த்தர் எப்படி அவர் மெச்சி கொண்டாடுறதை கம்பேர் பண்ணி நீங்கள் அதை காட்டலாம். கர்த்தர் வருஷம் சோத்திரம் உண்டாதாக. அதனாலே கர்த்தர் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட் இதுதான். நமக்கு எல்லா இடத்துலையுமே தேவன் மெச்சி கொள்ளாமல் நடந்துக்கொள்ளுங்க. 2 பேர் இருக்கிற இடத்துல தேவன் மெச்சி கொள்ளுற மாதிரி இந்த விசுவாச குணத்தை காட்டுங்க, இந்த அன்பின் குணத்தை காட்டுங்க, தராமல் கொடுக்குற குணத்தை காட்டுங்க, தெய்வீக கருத்துக்க இடம் கொடுக்குற குணத்தை காட்டுங்க, விசேஷமாய் ஆவிக்கு ஒரு நிதானத்தை காட்டுங்க, எல்லாத்துக்கு மேலே தாழ்மையை காட்டுங்க. கர்த்தர் உங்களை மெச்சி கொள்வாராங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களுக்கு பாராட்டை கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் அவங்க வார்த்தைகளும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி கர்த்தர் நல்ல வார்த்தைகளுக்கு அதை நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.